தீபிகா, சுதந்திர தினம் வரும் வெள்ளிக்கிழமை வரவுள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இந்த சுதந்திர தினம் மிக முக்கியமான அறிவிப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாகவே நிறைவேறாத கோரிக்கைகள் என்றால் அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன் உள்ளிட்ட கோரிக்கைகள் தான் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் முதலமைச்சரின் சுதந்திர தின அறிவிப்பில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் சட்டமன்ற தேர்தலை அரசு ஊழியர்களிடம் வாக்கு கேட்க முடியும் என்ற நிலை தற்போதைய அரசுக்கு இருக்கிறது. வழக்கமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு சாதகமான வாக்காளர்களாக இருக்கும் நிலையில் இந்த முறை முரணாக அவர்கள் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும், காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்ட தமிழக அரசு அவற்றை நிறைவேற்றவில்லை. இதனால் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்கிறது. அரசு ஊழியர்களின் கோரிக்கை அந்த குழுவோடு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அமைக்கப்பட்டுள்ள குழுவின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் நல்ல முடிவு வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி அளித்திருக்கிறார். அந்த நல்ல முடிவு சுதந்திர தினத்தன்று வருமா என்ற எதிர்பார்ப்பு இடைநிலை ஆசிரியர்கள் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இதே போல விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. விவசாயிகளின் கோரிக்கை, அரசு ஊழியர்களின் கோரிக்கை, ஆசிரியர்களின் கோரிக்கை, போக்குவரத்து கழக ஊழியர்களின் அந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆகியவை இந்த சுதந்திர தின நாளில் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அந்த அரசு ஊழியர், ஆசிரியர், விவசாயிகள், போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆகியோரிடம் எதிர்பார்ப்புகள் எகிரியுள்ளன. இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அறிவிப்புகளை இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான அறிவிப்புகள் விவசாயிகளுக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கும் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர துப்புரவு தூய்மை பணியாளர்களின் அந்த தனியார் மயமாக்கும் கோரிக்கைக்கு எதிராகவும் அவர்களை ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சுதந்திர தின அறிவிப்பில், முதலமைச்சரின் அறிவிப்பில் இடம்பெற்றால் இந்த ஆட்சியில் முழுமையாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற முடிவோடு அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்க நேரிடும். இல்லை என்றால் இந்த சுதந்திர தின அறிவிப்பில் அத்தனை அறிவிப்புகளும் இடம்பெற்றிருந்தால் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு பிரச்சாரத்திற்கே வழியில்லாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதனால் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய இந்த ஆகஸ்ட் 15 முதலமைச்சரின் கொடியேற்ற தின உரை என்பது யாருடைய கோரிக்கைகள் மற்றும் அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அறிவிப்புகள் வெளியாகும் அறிவிப்பு மலைகளாக இந்த சுதந்திர தின நாளன்று முதலமைச்சரின் உரை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரும் எழுந்திருக்கிறது. தீபிகா.